வணக்கங்க. இன்றைக்கி நமது யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுண்டு விரல் டைப்பை வச்சு உங்களோட சுவாரஸ்யமான குணத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறோம். இதில் உங்களோட சுண்டு விரல் எந்த டைப்புன்னு சொல்லுங்கள், உங்களோட சுவாரஸ்யமான குணத்தை சொல்கிறோங்க. நம்ம ஒவ்வொருவரின் குணாதிசயங்களுமே வேறுபடும். ஒருவரது குணாதிசயங்களை பலவாறு தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக ஒருவரது முகம், கண், காது, மூக்கு, கைவிரல் போன்றவற்றை அந்த நபரின் குணாதிசயங்களும் பழக்க வழக்கங்களும் உறவு முறைகளையும் பற்றியும் கூட சொல்ல முடியும்னு சொல்லப்படுதுங்க. ஆமாங்க, எப்படி ஒருவரது கையில் உள்ள ரேகைகள் அந்த நபரின் எதிர்காலத்தை பற்றி தெரியப்படுத்துகிறதோ, அதே போல் சுண்டு விரலின் அளவு அந்த நபரின் குணாதிசயங்களை வெளிப்படுத்தும். 3 அளவுகளில் ஒருவரது சுண்டு விரல் இருக்கக்கூடும். அதில் உங்களின் சுண்டு விரல் எந்த மாதிரி என்று கூறி உங்களின் குணாதிசயங்களை படித்து சரியாக உள்ளதா என்பதை பாருங்க. உங்கள் சுண்டு விரல் டைப் ஏங்க. உங்களோட சுண்டு விரல் மோதிர விரலின் மேல் கோடு வரை இருந்தால் நீங்கள் அவ்வளவு எளிதில் மற்றவர்களுடன் பழக மாட்டீங்க. உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் கூட உங்கள் மனதில் பட்டதை வெளிப்படையாகவும் சொல்ல மாட்டீங்க. நேர்மையின் உங்களுக்கு அதிக கோபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எப்போதும் ஒருவருக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பீங்க. நீங்கள் எப்போதுமே மற்றவர்களிடம் இருந்து தள்ளி தனிமையில் இருக்கவே விரும்புவீங்க. இதனால் பலர் உங்களை ஆணவம் பிடித்தவர்களாக தவறாக நினைக்கலாம். ஆனால் உங்களை பற்றி நன்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பது நன்கு தெரியும். நீங்களும் அதுவே போதும் என்று இருப்பீர்கள். மற்றவர்களின் உங்களை நிரூபிக்க விரும்ப மாட்டீர்கள். டைப் பி. உங்கள் சுண்டு விரல் மோதிர விரலின் மேல் கோட்டுக்கு மேல் நீளமாக இருந்தால் நீங்கள் மிகவும் உண்மையாக இருப்பீர்கள் மற்றும் மிகவும் சென்சிட்டிவான பர்சன். உங்களுக்கு காதலன் காதலி இருந்தால் அவர்கள் தான் உலகம் என்று இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர்களுக்குத்தான் முன்னுரிமை அளிப்பீர்கள். அவர்களுடன் அழகாக இணைந்து ஒற்றுமையோடு இருப்பீர்கள். நீங்கள் உங்களை எப்போதும் மகிழ்ச்சியான நபராக வெளிக்காட்டி கொள்வீர்கள். வாழ்க்கையில் உங்களின் வேலை, கல்வி, குடும்பம் அல்லது நண்பர்கள் என நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அவற்றிற்கு உங்களை முழுமையாக அர்ப்பணிப்பீர்கள். இப்படியான எண்ணம் நீங்கள் நினைத்ததை சாதிக்க உதவுகிறது. மொத்தத்தில் நீங்கள் அமைதியானவர். எப்பேற்பட்ட அழுத்தமான சூழ்நிலையிலும் உங்களை கூலாக வைத்துக்கொள்வீர்கள். டைப் சி. உங்கள் சுண்டு விரல் மோதிர விரலின் மேல் கோடு வரை இல்லாமல் குட்டையாக இருந்தால் நீங்கள் கலகலப்பான நபர் மற்றும் உங்களின் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் உங்களை தாக்காது. நீங்கள் தனக்கு ஒருவர் செய்த தவறை எளிதில் மன்னிப்பதோடு மறக்கவும் செய்வீர்கள். மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்றை பேச மாட்டீர்கள். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவீர்கள். மேலும் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பான நபர். உங்கள் துணையுடன் அல்லது அன்புக்குரியவருடன் வாக்குவாதம் அல்லது சண்டை ஏற்பட்டால் முதலில் நீங்கள் பொய் மன்னிப்பு கேட்டு பேசுவீர்கள். பரிச்சயம் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பதோடு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வையும் தரும். இதில் சொல்லப்படுறதெல்லாம் ஒரு இணையத்தில் தாங்க படித்தேன். இன்ட்ரெஸ்டாக இருக்குமேன்னு தான் உங்களுக்கும் சொன்னேன். இதில் எந்தளவுக்கு உண்மை பொய்யின்லாம் எனக்கு தெரியாதுங்க. இதில் உங்களோட விரல் வச்சு உங்களோட குணாதிசயங்கள் சரியாக இருந்தால் நீங்களே பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட்டு ஷாப். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.